ஓகே, கண்ணாடி கொண்டா கண்டுபிடிச்சிட்டேன். அங்கிள், எதுக்கு மியூசிக் உங்க லைஃப்ல வந்தது, எப்படி போச்சு? எப்படி மியூசிக் உங்க லைஃப்ல எப்படி வந்தது, எப்படி என்ன நடந்தது, அப்புறம் எப்படி மியூசிக் உங்க லைஃப்ல இருந்து எப்படி போச்சு, மூணு சொல்லுங்க. என் லைஃப்ல வந்தது எப்படின்னு ஆரம்பிச்சா, ஆக்சிடென்டல். மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆன மாதிரி. அந்த காலத்துல 1950s வந்து பாகவதர், பாட்டு வாத்தியாருக்கு பேர் பாகவதர்னு பேரு. அவர் வந்து வீட்டுக்கு வந்து பாட்டு சொல்லி தருவார். அதை யாருக்கு சொல்லி தருவார்னா, கல்யாண வயசுல பொண்ணு இருந்ததுன்னா பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்திடுவாங்க. வயசு வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்திடுவாங்க. பள்ளிக்கூடம் அப்பெல்லாம் போனாங்களான்னு தெரியாது. பள்ளிக்கூடம் போயிருந்தாலும் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு வரன் பார்க்க ஆரம்பிப்பாங்க. மாப்பிள்ளை வந்தா ஃபர்ஸ்ட் பொண்ணு பாட சொல்லுங்கோ இப்படிதான் கேட்பாங்க. பொண்ணுக்கு ஆட தெரியுமான்றது செகண்டு. சாதாரணமா பொண்ணுக்கு பாட தெரியுமா, அதாவது பேச்சு வருதா ஊமையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாட சொல்லுவாங்க. ஸோ மாப்பிள்ளை இந்த தட்டி தடுமாறி வர்ணம் முடிச்சு கீதம் வரைஞ்சி கீதம் வர்றதுக்குள்ளார மாப்பிள்ளை ஏதாவது ஒரு மாப்பிள்ளை செட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரியில ஒன்று. ரெண்டாவது ஸ்டேட்டஸ் சிம்பிள். பஸ் ஆப்ரேட்டரு, சினிமா தேட்டர் ஓனரு, அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஸ்டேட் பேங்க் ஏஜென்ட்டு, அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் தான் வந்து பாகவதர் வீட்டுக்கு வந்து பாய் ஜமக்காலெல்லாம் போட்டு அவர் வந்த உடனே அவருக்கு காஃபி போட்டு கொடுத்து அவர் பாட்டு சொல்லி தருவார். இந்த மாதிரி எங்க அப்பா எங்க அக்காவுக்கு பாட்டு சொல்லி தந்துட்டு இருந்தார். மகாலிங்க பாகவதர் அப்படின்னு எங்க ஊர்ல இருக்க ட்ரைனிங் காலேஜ், டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் அவர் பாட்டு வாத்தியார். அவரை வச்சு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் எங்க அக்காவுக்கு பாட்டு வரலன்னா ஷி வாஸ் நாட் ரெடி டு சிங். இது என்னாச்சுன்னா, எனக்கு 3 வயசு அப்போ. எங்க அக்கா பாட்டு கத்துக்கும் போது எனக்கு 3 வயசு. நான் வந்து சும்மா வீட்டுக்குள்ளார புழக்கடையில இருந்து வாசலுக்கு, வாசல்ல இருந்து புழக்கடைக்கு எங்கேயாவது ஓடும்போது ரார வேணுகோபாலான்னு பாடிக்கிட்டே ஓடுவேன். எங்க அக்காவுக்கு கத்து கொடுக்குற பாட்டை நான் பாடிக்கிட்டே ஓடுவேன். இதே எங்க அப்பா படிச்சுட்டு ஃபெடப் ஆயிட்டு, சார் காசை கொடுத்து இந்த பொண்ணு கத்து கொடுத்தா இவளுக்கு வர மாட்டேங்குது, இந்த பையனுக்கு கத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு என்ன கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு டாஸ்க் மாஸ்டர் நாராயண பாகவதர்னு பேரு, பாலக்காடு நாராயண பாகவதர்னு பேரு. அவர் வந்து பாலக்காடு ராமா பாகவதர்னு எம்.எஸ். சுப்புலட்சுமியோட ஐடல். எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. ஐயோ எல்லாம் பெரிய பாகவதாள் அப்படின்னு. அவ்வளவு பெரிய பாலக்காடு ராமா பாகவதருடைய சிஷ்யன். அவருடைய கலீக் வந்து காசி பாகவதர்னு கோயம்புத்தூர்ல ஆல் இண்டியா ரேடியோ, அந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய செட்டு அந்த காலத்துல. அவர்கிட்ட என்ன பாட்டு கத்துக்க அனுப்பிச்சாங்க. காலையில 5 மணிக்கு. எவ்வளவு நேரம் பேசலாம் அதை சொல்லுங்க. 10 நிமிஷம், வாட் எவர், 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். 10 மினிட்ஸ்ல எல்லாம் பேச முடியாதுப்பா, 60 வருஷத்துக்கு. சரி சரி, சொல்லுங்க. அப்புறம் காலையில போவேன். காலைல 5:30 மணிக்கு எழுந்து கிளம்பி நானே பக்கெட்ல தண்ணி அரைச்சு மூஞ்சில அடிச்சா ஐஸ் கட்டி அடிச்ச மாதிரி இருக்கும். எங்க ஊர்ல தருமபுரியில எல்லாம் 15 டிகிரி 16 டிகிரி இருக்கும். அதுல குளிச்சு மூஞ்ச கழுவிட்டு நேற்று ராத்திரியை சப்பாத்தி ஒன்று எடுத்து ஜோபில் போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே 1 கிலோமீட்டர்ல ஒரு வீடு, ஊருக்கு வெளியே. அவர் வீட்டுக்கு போய் வாசல்ல ஃபர்ஸ்ட் ஒரு டீ கடை, நாயர் கடை இருக்கும். அதுல டீ போட்டு மேலே பேப்பர் போட்டு கொடுப்பான். சூடாக குடிச்சிட்டு போய் கதவை தட்டினா டீயை குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து 6லேருந்து 8 வரைக்கும் பாட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவேன், அதெல்லாம் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு 2 வருஷத்துலேயே வந்து எங்கள் ஊரில் குமாரசாமிப்பேட்டையில் கந்தசாமி தேவஸ்தானம் கோயில், அதில் திருக்குறள் முனுசாமி உற்சவம் சொற்பொழிவு இருக்கும். இல்லைன்னா கட்டாயமாக கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவு இருக்கும். பெரிய தேர் சின்ன தேர்னு 2 நாளைக்கு இருக்கும். ஸோ அப்புறம் வந்து அந்த ஒரு 2 இயர்ஸ் கற்றுக்கிட ஆரம்பிச்சதுமே நானும் தயாநிதினு ஒரு பையன், 2 பேரும் ட்வின்ஸ், 2 பேரும் பாடுவோம், சகோதரர்கள். அதனால நாங்கள் சின்ன தேருக்கு கட்டாயம் நாங்கள் பாடுவோம். இல்லை திருக்குறள் முனுசாமி மாதிரி யாராவது வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா கிருபானந்த வாரியார் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் பாடுவோம். அப்புறம் தருமபுரியில பார்க் ஃபேர் நடக்கும், பொங்கல் பொருட்காட்சி நடக்கும். அதுல அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா சிலோன் லைலா அப்படின்னு ஒரு அம்மா வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு மட்டும் ஊரே திரண்டு வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொருட்காட்சியில நாங்க பாடும்போது நாங்க ஒரு லைட்டா கூட்டம் இருக்கும், வந்து யாரோ பசங்க பாடுறாங்கன்னு பார்த்துட்டு போவோம். அப்படி பாடிட்டு இருந்தோம். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் 3 வருஷம் 4 வருஷம் ஆக ஆரம்பிச்சதும் ஃபுல்லா ஹார்மோனியம், வயலின், மிருதங்கம், கஞ்சிரா, கடம்,
பொன்னக்கோல் அப்படின்னு 6 பேர் பக்கவாத்தியத்தோட நாங்க 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் திருச்செங்கோடு உற்சவத்துல பாடினோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கோனியம்மன் கோயில் உற்சவத்துல பாடணும். அப்போ வந்து நான் வந்து ஏறக்குறைய 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எம்எல் வசந்தகுமாரி ஒரு நாள், மதுரை சோமசுந்தரம் ஒரு நாள், எம்எம் தண்டபாணி தேசிகர் ஒரு நாள், 4வது நாள் தயாநிதி ராமசாமி. அதான் நாங்க பாடினதுலேயே பெரிய கச்சேரி. அது வந்து நான்லாம் தருமபுரியில எல்லாம் 7 மணிக்கு தூங்கிடுவேன். 7:30 வந்து நடுராத்திரி. சாப்பாடே எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் வந்து கையை கழுவி தான் கொண்டு போய் படுக்க வைப்பாங்க. சாப்பிட்டுட்டே தூங்கிடுவேன். காலையில 5 மணிக்கு இருந்தா உட்கார்றதே கிடையாது. அப்படி ஆக்டிவா இருக்குவேன். ஆனா இந்த கோயம்புத்தூர் கச்சேரி எல்லாம் 9 மணிக்கு மேலதான் ஆரம்பிப்பாங்க. தூங்காதரான்னு திட்டிகிட்டே இருப்பாரு. இதே மாதிரி இருக்கும்போது ராசிபுரம், நாமக்கல் அந்த ஏரியா எல்லாத்துலயும் எல்லா மாரியம்மன் கோயில் ஆடிப்பெருக்கு எல்லா உற்சவத்துக்கும் எங்களுக்கு எப்படியும் இருக்கும். ஐ வாஸ் ரைடிங் 2 horses. தட் வாஸ் என்ன சொல்றது, என்னுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணது அதுதான். ஏன்னா படிப்பு வந்து காலங்காத்தால வந்து இறங்குவோம், குளிச்சுட்டு பரீட்சை எழுத போவேன். ஃபைனல் எக்ஸாம் கூட அந்த மாதிரி தான் போயிருக்கேன். இல்லை ஆஃப்டர்நூன் எக்ஸாம்னா காலையில வந்துட்டு ஆஃப்டர்நூன் போய் எக்ஸாம் எழுதிடுவேன். ஒரு 75 மார்க் 80 மார்க் எல்லாம் வாங்கிடுவேன். சாதாரணமா வாங்கிடுவேன். கவனிச்சேன்னா படிச்சேன்னா மார்க் எழுதி வாங்கிடுவேன். அது போருன்ற லெவல்ல நோபடி பர்சியூடு. அது என்னாச்சுன்னா நான் எனக்கு வந்து பியூசியில ஐ காட் டி பிளஸ் வாங்கியிருந்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மெடிக்கல் கிடைச்சிருந்திருக்கும். வெறும் டி மட்டும் தான் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் லாயலாக் போனேன். ஸோ இந்த கச்சேரி போனதுலேயே வந்து ரொம்ப பெரிய கச்சேரி வந்து கடைசி கச்சேரி வந்து ராம்நாடு பேலஸ்ல தசராவுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து எங்களுக்கு வந்து அஷ்டலட்சுமி வச்ச தோடாலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது 6 மாசத்துக்கு முந்தைய அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க எப்பவுமே கச்சேரிக்கெல்லாம் முன்னால. எங்க கச்சேரி வரதுக்குள்ளார இந்த பிரைவேட் பஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இந்திரா காந்தி வந்து மன்னர் மானியத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. மைசூர் தசரா கூட இட் வாஸ் ஸ்டால்டு. அந்த வருஷம் மைசூர்ல தசரா நடக்கல. ஆனா ராம்நாத் பேலஸ்ல அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கோயில் அவங்க அரண்மனைக்கு வெளியில பிள்ளையார் கோயில் அங்க பெரிய பந்தல்லாம் போட்டு உற்சவத்தை அங்க வச்சிருங்கன்னு வச்சுட்டு they paid me 700 rupees those days 1968. எங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு 300 ரூபாய் சம்பளம். ஓ 700 700 700 ரூபா. ஓ ஸோ எங்க பாகவதர் எனக்கு மட்டும் தனியா 100 ரூபாய்க்கு ஸ்ருதி பாக்ஸ் மதுரையில வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. ஸ்பெஷலா 10 ரூபாய்க்கு பட்டு ஜிப்பா, பட்டு பருத்தியில வந்து ட்ரௌசர், மேல பட்டு ஜிப்பா, அந்த மாதிரி. தட் வாஸ் தி ஹையஸ்ட் காட். சொல்லவே இல்லை நீங்க. தூக்கம் வரும் சொல்ல 7:30 தூக்கம் வந்துடும். 10 மணி தான் கச்சேரிக்கு. நீங்க தூங்கிட்டே பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? இல்ல தூங்கி முழிச்சிருவேன். தூங்கிட்டு எழுப்பி மூஞ்ச கழுவி திருப்பி போயிட்டு தூக்கம் போயிடும். தூங்கி முழிச்சிடும். பயம் வந்துடும். பாடணும்ல, பாடணும்னா அப்படியே தைரியமா எல்லாம் பாட முடியாது. பெரிய கூட்டம் எல்லாம் இருக்கும். கோயம்புத்தூர்ல வந்து வெட்டினரி காலேஜ் பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில், அந்த லதாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெட்டினரி காலேஜ் பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில், அங்கதான் ரொம்ப ஃபேமஸா நடத்துவாங்க. கோனியம்மன் கோயில்லயும் நடத்துவாங்க. அங்கெல்லாம் வந்து பாடும்போது நான் வந்து பைரவி வர்ணமே அடத்தாள வர்ணமே 3 காலம் பண்ணேன்னா காலவர் ஆயிடும். அப்புறம் பாவியாமி ரகுராமம் இழுத்து பாடினேன்னா அது ஒரு 1/2 ஆகும். அதே 3/4 மணி ஆயிடும். அப்புறம் ஒரு 4-5 பாட்டு பாடினேன்னா 2 ஹவர் சாதாரணமா ஓடிடும். அப்புறம் ஒரு தனியாவர்த்தனை விட்டு 2.5 மணி நேரம் 2 தூக்கடா பாடிடுவோம். 2 பேர் இருக்கிறதுனால கேப் அட்ஜஸ்ட் பண்ணி பாடிடுவோம். ஆனால் 40 வருஷம் கழிச்சு நான் ஒழுங்கா பாட்டு கத்துக்கிட்ட பிறகுதான் எனக்கு தெரியும், நான் பாட்டு பாடும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் குவாலிஃபைட் டு டூ ஆல் திஸ் ஜக்லரி. அப்ப ஏதோ சின்ன பையன் பாடுறான் அப்படிங்கறதுல ஓடிடுச்சு. 5 கட்டையில பொம்பளை குரல்ல பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க, இந்த வயசுல பாடுறாங்க அப்படிங்கிறது பெரிய ஜமா. 8 பேர் எங்களுக்கு சுத்தி இருக்கும். ரொம்ப நகுமோமெல்லாம் பாடினா நாராசுர யுத்தம்லாம் வந்து உட்காந்து தாளம் போட்டு கேட்பாங்க. இவ்வளவு அழகா பாடம், அத்தாரிட்டேட்டிவா பாடினாலாம் வந்து தாளத்துல எக்ஸ்பர்ட், அடிச்சு பாடுவேன். ஸோ அப்படி அது லயலா காலேஜ் வந்தேன்னா சுத்தமா மெட்ராஸ் பி தான் கேட்கறது. பீட்டில்ஸு, பீகிள்ஸு, அந்த மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக் தான் இருக்கும். கர்நாடிக் மியூசிக்கே கிடையாது. விட்டேன். லயலா முடிச்சுட்டு இந்தியன் பேங்க்ல சேர்ந்த பிறகு அண்ணாநகர்ல எங்க வீட்டுக்கு கீழே வைஷ்ணவ காலேஜ் ப்ரொஃபசர் சம்பத்னு ஒரு ஐயங்கார். ஆனா நான் பாடுவேன் விடாம. சாயந்தரம் ஹார்மோனியம் வச்சுட்டு பாடுவேன். சாயந்தரம் டெஃபினட்டா ஒரு 1/2 hour to 45 minutes டெஃபினட்டா பாடுவேன் எப்பவுமே. வீட்டில் பாடிட்டு இருக்கும்போது அவர் மேலே வந்தாரு.
இவ்வளவு சூப்பரா பாடுறீங்களே, என்ன எங்க கத்துக்கிட்டீங்க எல்லாம் கேட்டாரு. அப்புறம் இப்ப என்ன பண்றீங்கன்னா, அது தெரியல, சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு. அவர் உடனே வந்து வைஷ்ணவ காலேஜ் பக்கத்திலேயே லால்குடி ஸ்ரீமதி பிரம்மானந்தம் அப்படின்னு லால்குடி ஜெயராமனோட சிஸ்டர் இருக்காங்க, நீங்க அவங்கள்ட்ட வந்து கத்துக்கோங்க, என் பொண்ணு கூட அங்கதான் கத்துக்கிறா அப்படின்னு. அவங்கள்ட்ட போன உடனே அவங்க இமீடியட்லி ஷி ஆஸ்க் மீ டு சிங். பாடின உடனே அந்த ஸ்டாண்டர்ட் பார்த்த உடனே அவங்க வந்துட்டு என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பாட்டு கத்து கொடுக்குறேன்னு. ரெண்டு விஷயம், வாய்ப்பாட்டு கத்து கொடுத்தது எனக்கு ஒருத்தனுக்கு தான். ஓ ரெண்டாவது மேல் ஸ்டூடெண்ட் நான் ஒருத்தன் தான். ஓ அவங்க ரொம்ப வாய்ப்பாட்டு கதை வேற கண்டு கொடுப்பாங்க. வாய்ப்பாட்டு இல்லாம வயலின் வயலின் வயலின்ல வாசிப்பாங்க, ஓ நான் அதை வந்து பாடணும். அது ஓ. வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. என்னாச்சு? மாஸ்டர் கிட்ட பாடினீங்கன்னா உங்க வாய்ஸுக்கெல்லாம் மாஸ்டர் வாய்ஸும் ஒரே ஸ்ருதியில இருக்கும், அந்த ஒன்றரை கட்டையில மேல் வாய்ஸ், அதுல நீங்க பாடலாம். இதுல ஃபர்ஸ்ட் லேடி, அதுலயும் வயலின்ல, அதுவும் ஆல்குடி ஸ்கூல் ஆஃப் வயலின் பிர்கா நிறைய இருக்கும், உதறி உதறி வாசிப்பாங்க, அசைஞ்சு அசைஞ்சு வாசிக்கணும். அதாவது வித்தியாசம் தெரியும்னா, டி.கே. ஜெயராமன் பட்டமாலாம் பாடினீங்கன்னா அசைஞ்சு அசைஞ்சு அசைவுகள் நிறைய இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பிர்கா நிறைய இருக்கும். ஜி.என். பாலசுப்ரமணியம் மாதிரி இருக்கவங்க எல்லாம் பிர்கா நிறைய இருக்கும். அதுவும் வயலின்ல பிர்கா பிடிச்சா அது வாய்ஸ்ல வராது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கட்டப்பட்டு கத்துக்கிட்டேன். ஆனா அப்ப என்னன்னா, மை ஃபாதர் வாஸ் சிக், பெட் ரிடன், 2 சிஸ்டர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அதெல்லாம் வச்சுட்டும் நான் கத்துக்கிட்டேன், இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால. காலையில எல்லாம் போயிட்டு பாட்டு கத்துட்டு சாயந்தரம் ஆபீஸ் முடிச்சுட்டு அவங்க வீட்டுல போய் குருகுலம் மாதிரி, சொன்னா சிரிப்பீங்க, லியோ காபில போய் காபி பொடி அரசாந்து கொடுப்பேன். ஒரு நாளைக்கு ஃபீஸ் கிடையாது, ஃபீஸ் எல்லாம் உண்டு, ஃபீஸ் எல்லாம் உண்டு. அவர் ஃபீஸ் உண்டா இதுக்கு? குருகுலம் அது நான் ஒரு மடையன், சரி அப்படி நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஃபெக்ஷன், டீச்சர் வந்து நம்ம பேர்ல ஒரு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ரெண்டாவது, so to say I was maintaining their household. அவர் வந்து மிஸ்டர் பிரம்மானந்தம் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பைமெட்டல் பேரிங்ல வந்து 4 ஸ்டேட்டுக்கு டூர் போயிடுவார், 45 நாளைக்கு ஒருக்கு தான் வருவார். ஸோ இவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், வெளியில வாசலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ எல்லாமே அவங்க ஃபேமிலி ரன் பண்றது பூரா என்கிட்ட காசை கொடுத்துருவாங்க. எல்லாம் நான் தான், மளிகை சாமான்ல இருந்து எல்லாம், எவ்ரிதிங் ஐ வாஸ் ரன்னிங். இப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிட்டு, கல்யாணம் முடிஞ்சு, ஆனா கல்யாணம் எப்படி ஆச்சுன்னா இவங்க தான் பொண்ணு பார்த்தாங்க. இஃப் யூ ரிமெம்பர், ஸ்ரீமதி பிரம்மானந்தம் அண்ட் மிஸ்டர் பிரம்மானந்தம் along with my principal மாமி, they came to தாம்பரம் தாத்தாஸ் ஹவுஸ். வந்து பார்த்துட்டு இவங்க ஸ்ரீமதி பிரம்மானந்தம் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப நல்ல ஃபேமிலி. போனா ஆத்துல ஃபர்ஸ்ட் வாசல்லயே காஞ்சி பெரியவா படம் மாட்டிரு, கொடுத்து வச்சோண்டா நீ, நல்ல ஃபேமிலி. பெரியமாவை தான் சொல்லணும். இருந்தது காஞ்சி சங்கராச்சாரியார் படம் இருந்தது, அந்த ஈஸ்டருக்கு பின்னால மாட்டிருந்தாரு. ஈஸ்டர் பின்னால பழைய படம் ஏதாவது இருக்கா பாக்குறேன். சோ அவங்கதான் வந்து பொண்ணு பார்த்து ஓகே பண்ணது. சோ டு தட் எக்ஸ்டென்ட் ஐ வாஸ் தேர். எந்த வருஷம் அது? எந்த வருஷம் பொண்ணு பார்க்க வந்தாங்க உஷா? 1979 டிசம்பர், 79 தீபாவளிக்கு முந்தி. பொண்ணு பார்க்கல, பொண்ணு வீடு பார்க்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணை வந்து நாங்க கடலூர்ல பார்த்தோம். அலையன்ஸ் வந்து இவங்க தான் ஃபேமிலின்னு பாக்கிறதுக்கு வந்தது. பொண்ணு நீ இருந்தியா உஷா? அவளும் இருந்தாலுமே, உஷாவும் இருந்தாலும், நான் வரல. கடலூர்ல தாங்க பார்த்தது பொண்ணு. நான் வந்து கடலூர்ல பாத்தீங்க, நான் வரல. இது தாம்பரத்துக்கு நான் வரல. இவர் பெரிய தாத்தா எல்லாரும் வந்து இங்க வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. உஷா வரல. மாப்பிள்ளை வீட இவங்க 4 பஸ் 3 கார்ல வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. தாத்தா என்ன பண்ணாரு, ஒரு கடைதாசி போட்டாரு, நீ வந்து பொண்ணை பாக்கணும்பான்னு. நான் சொன்னேன், எனக்கு பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க, நீங்க எல்லாம் பார்த்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஓகே அப்படின்னு. யோ உனக்கு பார்க்க வேணாம், எங்க பொண்ணுக்கு நீ ஒன்ன பாக்கணும், நீ கருப்பா சேவப்பான்னு எங்க பொண்ணுக்கு நாங்க சொல்லணுமே, நீ வந்து பொண்ணு காட்ட தலையை காட்டு அப்படின்னாரு. அப்புறம் தான் தீபாவளி டைம்ல நாங்க வந்தோம். தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா,
கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல வந்து இறங்கி எல்லாரும் வீடு நிறைய கெஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க. நான் டக்குன்னு டிவி சிட்டியில இவளை ஏத்திட்டு அவங்க வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போனேன். ஓ போனா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தே said நீ வந்த உடனே வாப்பா எல்லாரும் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபுல் காம்ப்ளிமெண்ட் எல்லாம் இருந்தாங்க. போன உடனே அவளை நீ ஒரு பாட்டு பாடுமா அப்படின்ட்டாங்க டமால். நீ யாரு என்னன்றதெல்லாம் கேட்கல. நீ ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னாங்க. அவளா உன் பேர் என்னன்னு கேட்டாலே அழுவா. உன் பேர் என்னன்னு கேட்டா பாட்டு பாடுன்னு சொல்லிட்டாங்க. டமால் ஒரு அடி அடிச்சாலே என்னை பாட என்ன படத்துல என்ன பாட தோன்றும் என்ன பாட தோன்றும் பாயிட்டா. சரி எல்லாம் உடனே வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம், எல்லாம் ஆச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு சாயந்தரம் போறப்போ அவங்க டாக்டர் கேட்டதாக என்கிட்ட அவங்க பெருமையா சொல்லிட்டாங்க. இவ்வளவு நாள் ராமசாமி எல்லா வேலையும் செய்துட்டு இருந்தான், இனிமே ராமசாமி ஒய்ஃபும் வருவாளான்னு கேட்டான் அவங்க ஓஹோ. பொண்ணு. ஓஹோ எனக்குள்ளார இருந்த பெரியார் மூழ்கினார் டமால். ஓஹோ தம்பி நீ ஏமாந்துகிட்டு இருக்க. ஓ ஓ சோ நுண்ணிய நூல் பல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும். சோ இது வந்து நீ வந்து இட் இஸ் ஹை டைம். So I just stopped. That Oh. day I stopped. ஓ I stopped without எதுவுமே சொல்லல. I stopped. ஓ Stop பண்ணிட்டேனே போயிஞ்சு. Being a musician and soft hearted, I didn't sing for the next 20 years. பாடவே இல்லையா? அது பாட்டு பாட்டு கத்துக்கிட்டு அவங்ககிட்ட பாடல 20 வருஷமா நான் வீட்டுல கூட வீட்டோட பாடல. வீட்டுல கூட பிராக்டிஸ் பண்ணல. ஓ வீட்டுல கூட பிராக்டிஸ் பண்ணல. ஓஹோ பாட்டு கேட்க விட மாட்டான். ஓஹோ I just stopped. ஓ இல்ல இல்ல அப்புறம் அங்கிள் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? கிளியரா இல்ல. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? இவ்வளவு நாளா ராமசாமி வந்து எல்லா வேலையும் செய்துட்டு இருந்தான், இனிமே அவன் பொண்டாட்டியும் வருவாளான்னு கேட்டலாம். ஓஹோ. அங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு. வீட்டுல வேலை செய்யறதுக்கு. அதாச்சா முடிஞ்சிச்சு. 20 வருஷம் ஓடியே போச்சு. என்னெல்லாம் 2 டைவர்ஸ், 2 கல்யாணம், 4 கல்யாணம், 2 டைவர்ஸ், இதெல்லாம் 2 பசங்க வளர்த்துறது, 4 பசங்களை வளர்த்துறது, இதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஃபுல். யூ நோ ஆல் தீஸ் கதையெல்லாம் இல்லையா? ஸோ அதுல பாட்டு வந்து பாடுறதுக்கெல்லாம் அந்த மென்டாலிட்டி இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருந்தாதான் பாட முடியும். ஸோ அப்பெல்லாம் பாடல விட்டேன். விட்டுட்டு அப்புறமா விஜயஸ்ரீ வந்து பாடுனீங்க. எங்க வந்து வந்தப்போ விஜயஸ்ரீ வீட்டுக்கு ரேபேஸ்க்கு வந்தப்போ பாடுனீங்க. ஜெயநகர் அதெல்லாம் ரொம்ப லேட்டு. அதுக்கு மட்டும் நடுவுல முன்னால 10 வருஷம் இருக்கு. விஜயஸ்ரீக்கு வரும்போதே ஒரு 10 வருஷம் நான் பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும். திரும்பி பாட கத்துக்கிறீங்களா? பேங்க் வேலையை விட்டுட்டு ராஜா தான் கேட்டான், என்ன ரிசைன் பண்ற அன்னைக்கு 28 பிப்ரவரி லதா தான் 4 தரம் போன் பண்ணான். எழுதி ஊத்துட்டீங்களா, கைத்து போட்டீங்களா, வந்துட்டீங்களா, 4 தரம் போன் பண்ணா. பயமா இருக்குல்லத்தா, எல்லாம் பயப்படாதீங்க, தைரியமா போட்டு வாங்க, லைஃப்ல நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு அப்படின்னு லதா தான் தைரியம் சொன்னான். அவளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ பாவம். 4 தரம் போன் பண்ணா. நைட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், டெட் சைலண்ட். ராஜா போன் பண்றான், எல்லாம் வேலையெல்லாம் விட்டீங்களா, முடிச்சிட்டீங்களா அப்படின்னா, இவன் கிண்டல் அடிக்கிறானே, வேலையெல்லாம் விட்டீங்களான்னு அப்படின்னு. சர்வசாதாரண எல்லாம் விட்டம்பா அப்படின்னா, நாளைக்கு காலையில வியாபின்னு கேட்டுக்கிட்டு வந்துருங்க, அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு மேல இருக்கும் ஆபீஸு, அங்க வந்துருங்க அப்படின்னா. சரி நாங்க போனேன். அங்க போன கௌதம், நீங்க நல்லா பாடுவேலே, என்ன பண்றீங்க இப்போ அப்படின்னு. அதெல்லாம் பாட்டெல்லாம் வாய்ப்பாட்டெல்லாம் எல்லாம் சம்சாரம்னு பெரிய பாட்டா போச்சுப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இனிமே நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, இந்த கோடு எழுதுறதுக்கெல்லாம் கோடி பேர் இருக்கான் பாருங்க. ஹால் ஃபுல்லா 300-400 பேர் இருக்கான், எல்லா கம்பெனிலையும் இருக்கான். கோடியில ஒருத்தனுக்கு தான் பாட வரும். இனிமே இன்னொரு 10-15 வருஷத்துக்கு நீங்க ஆக்டிவா பாடலாம். நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து இந்த விஜய் சிவா, சஞ்சய் சுப்பிரமணியம் யார்கிட்டயானும் போய் நீங்க போய் சேர்ந்துட்டு எனக்கு நாளைக்கு வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ளார வந்து நான் சேர்ந்துருக்கேன், நீங்க வந்து வேலையை பத்தி எல்லாம் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நீங்க தாராளமா பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். பாடுறது நீங்க இன்னொரு 15-20 இயர்ஸுக்கு ஆக்டிவா பாடலாம். நீங்க போய் யார்கிட்டயாவது ஒழுங்கா சேருங்க. இவங்க எல்லாம் போய் கேட்க ஆரம்பிச்சோம் ஒருத்தரா. எல்லாரும் கேசட்ல தான் கத்துக் கொடுப்பேன்றாங்க. ஒருத்தனும் 1-to-1 கிடையாது, எல்லாம் ஹை லெவல்ல போயிட்டாங்க. நான் ஓல்டியா போயிட்டேன். அவங்களுக்கு சின்ன பையனா இருந்தா தட்டி கொட்டி கொண்டு வரலாம். நான் வேற ஸ்கூல் 2 ஸ்கூல்ல இருந்திருக்கேன், மாத்தி கொண்டு வரது கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க முடியாண்டாங்க. லக் ஷுட் ஹேவ் இட். நான் அந்த பிரின்சிபால் மாமின்னு சொன்னல,
அவங்களுடைய டாக்டருங்கள வந்து சித்ரான்னு ஒரு மாமி. அந்த மாமி எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்காரனும் நானும் பேங்க்ல ஒண்ணா இருந்தோம். அந்த கல்யாணத்துல எல்லாம் வந்து நான் ரொம்ப ஒரு 20-25 வருஷமா ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஷி நோஸ் தட் ஐ வாஸ் சிங்கிங். சரி, இப்போ வந்து நான் பாட்டுக்கு தேடின்னு இருக்கேன் அப்படின்ன உடனே ஒரு நாள் இந்த மாதிரி கீழ்ப்பாக்கம் உங்க வீட்டு பக்கத்துல தானே, நீ 10 மணிக்கா இங்கே வா அப்படின்னு. சரி, ஏதோ வர சொல்றான்னு சொல்லிட்டு போனேன். போனா அது வந்து எம்எஸ் சுப்புலட்சுமியோட டாக்டர் ராதா விஸ்வநாதனோட வீடு. அந்த வீடு ராதா விஸ்வநாதனோட வீடுன்னு எனக்கு 1975லயே தெரியும். ஏன்னா அவங்க என்னோட கஸ்டமர். அவங்க வீட்டுக்கு நான் 2 தெரு தள்ளி தான் என் பேங்க். அவர் விஸ்வநாதன், அவருடைய சன் எல்லாம் எங்க பேங்க்குக்கு ரெகுலரா கஸ்டமர் வருவாங்க. நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் பேங்க் வேலையா. இவங்க வந்துட்டு நேரா கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு, மாமி இந்த இவர் தான் வந்து நான் சொன்னது ராமசாமி, நல்லா பாடுவார், உங்கள்கிட்ட கத்துக்க சொல்லி கேட்டேன், ஆனா பயப்படுறாரு, மறுபடியும் லேடி வாய்ஸ் வேண்டாம் அப்படின்னு பயப்படுறாருன்னு. அந்த மாமி சொன்னாங்க, மாமா எனக்கு வாய்ஸே கிடையாது மாமா, எனக்கு ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆப்ரேஷன் 2 ஆப்ரேஷன் ஆயிட்டு, மூளையில எல்லாம் ஆப்ரேஷன் ஆயிட்டு, என்னால பாடுறதெல்லாம் ரொம்ப கோர்ஸ் வாய்ஸ் தான், எந்தெல்லாம் அரைக்கட்டைக்கு தான் பாடுவேன். நீங்க வந்து கவலைப்படாதீங்கோ, நீங்க வந்து ஏதான ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு. சரி, நான் ஒரு பாட்டு பாடினேன். ஆரம்பிச்ச உடனே நிறுத்துங்கன்னாங்க. சதாபாலயன்னு ஒரு பாட்டு, சதாபாலய உடனே நிறுத்துங்கன்னு கேட்கிறேன். படுத்திருந்தாங்க, கட்டில படுத்திருப்பாங்க, சிவாசா பரலிட்டிக் படுத்திருந்தாங்க. தலைமாட்டில் தான் அவங்க இப்படி படுத்திருக்காங்கன்னா இந்த தலைமாட்டில் தான் நான் உட்காந்துருக்கேன். இப்படி கையை கட்டினாங்க, போறோம் நிறுத்துங்க அப்படின்னு. நான் நினைச்சேன், சரி ரொம்ப மோசமா இருக்கு போல இருக்கு, நம்ம பாட்டு 20 வருஷமா பாடல இல்ல, ரொம்ப மோசமா இருக்கு போல, வேணான்னு அனுப்பிடுறாங்க போல நினைச்சேன். இதை பாடுங்கன்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் ஆரம்பிச்சு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே ஏதோ ஒரு வேற உலகத்துக்கே போன மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ரீமன் நாராயணாலாம் எம்எஸ் சுப்புலட்சுமி பாட்டெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து நாம பாட போறோமா அப்படின்னு. ஸோ அதுல இருந்து 10 இயர்ஸ் அவங்கள்ட்ட வந்து சீரியஸா பாட்டு கத்துக்கிட்டேன். என் பேர்ல ரொம்ப தேர்ட் டைம் ரொம்ப கஷ்டமான பாட்டு, தீட்சித கிருதி, நவாவரண கிருதி எல்லாம் மாமா உங்களுக்கு நல்லா வர்றது, நீங்க பாடுங்க இவ்வளவு சத்தியா. அது ஒரு 2 டைம்ஸ் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமியை வரவழைச்சு அவங்க இருக்கிறப்ப கூட எனக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு அவங்க வார்த்தை பாருங்க, கௌரவமா இருக்கு மாமா, நீங்க பாடுறது கௌரவமா இருக்கு அப்படின்னு. அதாவது நல்லா இருக்குன்னு சொல்லல, நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வேற, கௌரவமா இருக்குன்னா டீசெண்டா இருக்கு, நீங்க பாடுறது டீசெண்டா இருக்கு, அந்த லெவல்ல இருக்கு. சொன்ன இந்த மாதிரி ராதா நீங்க ரொம்ப இஷ்டமா வந்து கத்துக்கிறலாம், எங்கேயோ கம்பெனில எல்லாம் ஆபீசரா இருக்கலாம், ஆனாலும் அப்பெல்லாம் ஹெச்சிஎல் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலரா போயிடுவேன். அதுவும் அவங்க என்ன பண்ணினாங்கன்னா 3 கிளாஸ் ஆச்சு. 3 கிளாஸ் ஆன உடனே நாளைக்கு வரத ஃபீஸ் எடுத்துன்னு வாங்குவோம் அப்படின்னா. எனக்கு புரியல, இல்லையா 500 ரூபா ஃபீஸ் அப்போ. 3 நாளைக்கு 500 ரூபாயா அப்படின்னா அவங்க வந்து இல்ல, வாரத்துக்கு ஒரு கிளாஸ் 4 கிளாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ஃபீஸ் கொடுத்துடணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல மாமி, நான் அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்டுக்கு வரேன், நான் இந்த மாசம் போறோம், எனக்கு வந்து சம்பளம் அப்ப வியாபின்ல தான் பாட்டு கத்துட்டு இருந்தேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன். வியாபின் சம்பளம் தெரியும்ல, அதுல வந்துட்டு 500 ரூபா நான் கொடுக்கறதே பெரிய விஷயம். நான் வந்து நீங்க கத்து கொடுத்ததை, இந்த 3 நாள் கத்து கொடுத்ததை நான் மீதி 20 நாளைக்கு பாடிக்கிறேன், நான் திருப்பி 1ஆம் தேதி வரேன் அப்படின்னா. அந்த மாமி என்ன நினைச்சாங்களோ தெரியாது, இல்ல மாமா நீங்க தினமும் வாங்க, இதே ஃபீஸ் கொடுங்க, நீங்க தினமும் வாங்க அப்படின்னு போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஹெச்சிஎல் வந்த பிறகு நானே போயிட்டு 1000 ருபீஸா கொடுத்தேன் அவங்களுக்கு. ஏன்னா ஹெச்சிஎல் எனக்கு அவ்வளவு சேலரி வந்தது. ஸோ அவங்க ஷீ கிரைடு. நான் எத்தனையோ பேருக்கு பாட்டு சொல்லி கொடுத்தேன், நான் கேட்காம ஃபீஸ் கொடுத்து, நான் கேட்காம ஃபீஸை ஜாஸ்தி பண்ணி கொடுத்த ஒரே ஆள் நீங்க தான் மாமா. மாமா மாமான்னு தான் கூப்பிடுவேன் என்ன. அவங்கள வந்துட்டு எவ்வளவு தூரம்னா, அவங்களுக்கு கல்கியில இருந்து கார் வரும், அவங்க போன் போட்டாங்கன்னா அவங்க வெளியே போறதுக்கு கல்கியில இருந்து கார் வரும். நான் இருந்த வரைக்கும் என்னை கூப்பிட்டு நல்லி, ஜிஆர்டி இங்கெல்லாம் போறதுன்னா, மாமா நீங்களே ஓட்டுவீங்களா, நீங்க சாயந்தரம் வந்துருங்களேன் அப்படின்ட்டு வருவேன். நல்லா பாடினேன், கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் வேற யார்ட்டையும் நான் போகல, சும்மா வீட்டுல பாடிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு
அப்பப்போ அது மாதிரி தான் விஜயஸ்ரீ வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தப்போ அவங்க மிஸ்ஸு, அவங்க பாட்டு வாத்தியாரம்மா, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பெரிய குரூப் அவங்க எல்லாம் பாடுறப்ப தடால்னு என்ன பாட சொல்லிட்டாங்க. நான் ஒரு பாட்டு பாடினதுமே அந்த மாமி ரொம்ப சூப்பரா பாடுறீங்களே மாமா, எம்எஸ் பத்ததி அதே மாதிரி பாடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பாட்டு பாட சொன்னாங்க. ஸோ தட்ஸ் இட். ம். ஸோ ஆக்டிவ்லி எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா 66 இருந்து 2016 நடுவில் ஒரு 20 வருஷம் போச்சுன்னா அது ஒரு 5, இது ஒரு 5, 10, 20 வருஷம் ஆக்டிவா 20 வருஷம். ஆக்சுவலா மியூசிக் வந்து இல்ல, டியூரேஷன் 60 வருஷம். அதான் மியூசிக் வந்து வாழ்க்கையில இன்னும் போல, இன்னும் பாடிட்டு தான் இருக்கீங்க, பாடிட்டே இருக்கீங்க. பாடிட்டு தான் இருக்கு. அதான் சொல்றேன். இப்பவும் கூட ஒரு போன நவராத்திரியும் போது சத்யாவும் கௌதமும் சேர்ந்து ஸ்ரீசக்கரராஜன் ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. எனக்கு புதுசா இந்த பாட்டு நான் கேள்வியே பட்டதில்லை. நிறைய பாடலாம் எனக்கு எல்லாரும் பாடினாலும் இந்த பாட்டு என்னன்னு தெரியும். இந்த பாட்டு எனக்கு எப்படியோ ஐ டிட் நோ தட் தேர் இஸ் a சாங் எக்ஸிஸ்டிங். அதை போட்டு மாம்பழம் சிஸ்டர்ஸ்னு ஒருத்தவங்க பாடுறது இருந்தது. அதை ஒரு மாசம் போட்டு உருட்டி நானே பாடாறேன். நானே கத்துட்டு பாடி கௌதம்கிட்ட பாடி காட்டினேன். சூப்பரா பாடுறீங்க, எப்படி யார்கிட்ட கத்துட்டீங்க? எல்லாம் சும்மா ஆடியோல வீடியோ யூடியூப்ல பார்த்து கத்துட்டேன். அப்படியே ஒன்னொன்னா கத்துக்கோங்க அப்படின்னா இப்போ டைம் இருக்கிறப்ப பாடிப்பேன். ஏன்னா நிறைய பாட்டுகள் இருக்கு, ஒவ்வொன்றுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டது, அது மறக்காது. சும்மா கண்ணு பாடுவேன். நோட்டை பார்க்கணும், நான் நோட்டை பார்த்து பாட மாட்டேன். ஸோ அது ஒரு நீங்க 2 பேர் வந்தீங்களே இல்ல இருக்கு நீங்க பாட்டு பேசுங்க. அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் தி எண்ட் ஆஃப் சாலமன் கிராண்டி. அதான் இந்த இது ஒரு கவரோடு ஓட்டிடுறேன். இதான் நீங்க சொன்னதெல்லாம் நீங்க அனுப்பிச்சீங்களா போட்டோ? இதான் ஃபர்ஸ்ட் கத்திரி சொன்னீங்களா? இதுல இந்த கஞ்சிரா வாசிக்கிறவர் வந்து நம்ம கேபி சுந்தராம்பாளுடைய கஞ்சிரா வித்வான். அப்புறம் இது இன்னொரு போட்டோ. இது வந்து சேலத்துல சங்கர மடம்னு இருக்கு. ஆர்டிஓ தருமபுரி ஆர்டிஓ ராமானுஜம்னு ஒரு ஆர்டிஓ, அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கல்யாண கச்சேரி. இதுதான் நான் சொன்ன கோனியம்மன் கோயில் உற்சவம். எம்எல் வசனகுமாரி, எம்எம் தண்டபாணி தேசிகர், மதுரை சோமசுந்தரம், இவங்க எல்லாம் வந்து டாப் ரேங்கிங் லெஜெண்ட்ஸ் ஆஃப் தோஸ் டைம். அதுல நானும் பாடி இருக்கேன். சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இது எங்க ஊரு கோயில் திருவானந்த வாரியாருக்கு முன்னாடி. இது வந்து லால்குடி ஸ்ரீமதி பிரம்மானந்தத்துக்கிட்ட கத்துக்கிட்டப்போ குரோம்பெட் ராஜா நகர்ல வந்து தியாகராஜ ஆராதனை விழா, அங்க ஒரு சபா, அதுல வந்து கச்சேரி. இவன் வந்து சீர்காழி ஜே ஸ்கந்த பிரசாத்னு, இவன் அந்த மிருதம் வாசிக்கிற பையன். இப்ப இவன் வந்து டாப் ஆர்டிஸ்ட் சீர்காழி. ஆமா, ஜே ஸ்கந்த பிரசாத். சரி. அடுத்தது மாமியோட 80th பர்த்டே, ராதா விஸ்வநாதன். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சித்தி நீங்க தான் கேட்டீங்க? தம்பி இங்க வந்திருந்தாங்களே பெங்களூருக்கு, அப்ப தாரகேஷ் இவரு எல்லாம் மிருதங்கம், இவர் பாடு. ஆமா, எப்ப போனாலும் அந்த பாடுறது உண்டு. அவர் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா? ரெக்கார்ட்லாம் பண்ணல? இல்ல, ரெக்கார்ட்லாம் எங்கிட்ட ஒரு ரெக்கார்ட் இருக்கு, தேடி பாக்குறேன் நான். நீங்க இருக்கா? விஜயஸ்ரீ பண்ணிருக்காளா? பண்ணிருக்கா? பண்ணது இல்ல. இதுல பாடினது என்கிட்ட இருக்கு. கிரகப்பிரவேசம் போது பாடினது, ஆர்கெஸ்ட்ராவோட பாடினது இருக்கு. ஆனா ரொம்ப வெயிட் ஆச்சு, அதை எப்படி ஷேர் பண்றது? பாடலாம். சரி, ஓகே. இப்போ மீட்டிங் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டிஸ்கஷன் எல்லாம். தேங்க்யூ. தேங்க்யூ. சுதா சுதா சொல்லுங்க. சாந்தி கிட்ட தான் இருக்குது இது டெலிசெக்ஷன். நான் அவகிட்ட எழுதினேன், இந்த வீக்கெண்டுக்கு வெயிட் பண்ணுங்க, நான் அனுப்புறேன்னு சொன்னா. இந்த தடவை புதுசு. சரி, அப்ப அவங்க சாந்திகா தான் எனக்கு அனுப்பணும் அடுத்தது. அது நீ சொல்லு. சொல்றேன், நான் ரிமைண்ட் பண்றேன், நான் இப்போ மெசேஜ் போடுறேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கிள். தேங்க் யூ ஃபார் லிசனிங். பை பை. நைஸ். நிறைய பேர் தப்பிச்சாங்க. நிறைய பேர் எல்லாரும் டேப் பண்ணிச்சு, எல்லாத்துக்கும் கேசட் குரூப்ல